மீன தேடி வந்தான் கிங்கு. டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன்தான் ஹீரோ. சிங்கிங் டூயட் வேற யாரோ. கப்பில கப்பில கோலு இவ சிங்கல சுத்தின கேளு. சங்கதி என்னன்னு கேளு இனி வந்தான் ஆளு. நிக்கலி நிக்கலி மீனு ஒரு கெத்துல சுத்தின நீனு. நிக்குது நிக்குது லைனு நீ மினுக்குற மூணு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன்தான் ஹீரோ. சிங்கிங் டூயட் வேற யாரோ. அம்மணி அம்மணி கியூட் கண்மணி 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 சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நிக்குள்ள 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 நீ அம்மணி அம்மணி கியூட் கண்மணி சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நிக்குள்ள கிடக்குது சிக்கி தவிக்குது உள்ளுக்குள்ள ஒரு தாட்டு. சிரிச்சுக்கோ என்ன பார்த்து நீ எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன். நீ எக்ஸாம் இப்போ ஆனதால எக்ஸ்ட்ராவா போட்டேன். நீ எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆனாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன். நீ எக்ஸாம் இப்போ ஆனதால எக்ஸ்ட்ராவா போட்டேன். வாழ்க வாழ்க மகராசி முடிஞ்சு போச்சு இவ ராசி. நினைச்சு நினைச்சு பெயினாச்சு சுருட்டி சுருட்டி தேசி. துணைக்கு நான் இருக்கவா தினம் தினம் துடிக்கவா கொய் டா இருக்கினா புடிக்கவா இலக்கணம் படிக்கவா. ஸ்டாரி நைட்டில் நான் உன் ஸ்டோரி டைட்டில் நான் மானம் பார்க்காத மனாகிறேன். நானே போயிட்டு எங்க என் டூயட்டு ரொம்ப நாளாக நான் தேடுறேன். சொல்லிடு ஓகே நான் வைக்கல பாக்க. கண்ணுல லாக்கே இது கல்யாண சோக்கே. மின்னல ஃபிளாஷ் உன்னை கண்டது நெஞ்சுமே கிராஷ். உள்ளதும் போச்சே கதை திண்டாட்டமாச்சே. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன்தான் ஹீரோ. சிங்கிங் டூயட் வேற யாரோ. நீ வெயிட் கட்ட லவ் சொட்ட சொட்ட டாப் மீ hey my dear மச்சான் நீ மனசு வச்சா நம்ம ஒரு சிக்கலாம் நெஞ்சு ஜிகு ஜிகுதா. my dear ராணி என் ட்ரீம்ல வாணி நம்ம ஒன்னா சேர ஃபயர் பத்திக்கிருச்சா. நம்ம பீச் பக்கம் போட்டா ஒரு டப்பா ஊத்து வேஸ்டா. நீ என் கூடைய ரவுடி பேபி. You're my only girlfriend. I'll give you good gender. We'll make us new friend, baby. போட்டா வேஸ்டா ரவுடி பேபி.
Now let's listen to the rhythm of Chennai. முத்த கிரிக்கெட்ல நான் செஞ்சுரி கட்டில் பந்தியில நான் மங்குறேன் மோக பஞ்சுக்குள்ள நான் தீப்புரி காம சூத்ராவுல நான் முதல்வரி நான் தேனை விட்டு செஞ்சு வச்ச சென்னை கேசரி நான் கண்ணு பிள்ள கத்தி வச்ச பொம்பள போக்கிரி எழுக்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி படுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒன்ன நினைச்சா ஒரு வாட்டி கைய தொடும் போது ஒரு வாட்டி காரூர சும்போது ஒரு வாட்டி கட்ட முடி மிசப்பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி கண்ணால சிக்கட்டம் அண்ணா ஒரு வாட்டி பூவத்த ஒரு வாட்டி பொட்டிக்க ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுக்க ஒரு வாட்டி சோம்பல் முறிச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோண தூக்கி தழுமுனா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வெங்காய பச்சடி கிளறி விரல் சுப்பையில வேர்வ முகத்த முந்தானையால் தொடக்கும் நேரத்தில ஈர சட்டைய கொடியில் காய பொடையில அந்த வாசனாசி பூரா என்ன மயக்கும் வலையில கூந்தல் முடியல் கொண்ட பொடையில தாவணியோட நீ சண்டை பொடையில சும்மா நீ கொண்டவை அடிக்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஹாய், உங்களோட நேம்? வினோத். சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட் வந்திருக்கு. சரியா? எத்தனாவது பர்த்டே உங்களோட? 25வது பர்த்டே. ஓகே, உங்களோட இந்த 25வது பர்த்டேக்கு யார் கிஃப்ட்டுகளை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? தங்கச்சியும் அத்தையும். அவங்களோட பேர்? ஓகே, எதனால் அவங்களா இருக்கலாம்? அவங்க 2 பேரும் தான். எதனால் அவங்களா இருக்கும்னு கெஸ் பண்ணுறீங்க? செய்கிறதுக்கு இருக்காங்க, ஆனால் அவங்கள்டேருந்து வேற இல்லை. ஷுவரா? சரி, அவங்கள தவிர்த்து வேறு யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கலாம். வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா யாராக இருக்கு? அம்மாவா இருக்கு. எந்த நாட்டில் இருக்காங்க? அவங்களோட பேர்? உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். சரியா?
ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. ஆனால் அடுத்தடுத்த கிஃப்ட்டுகள் தந்தால் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேயா? சரி, அதுக்கு முதல் வேறு யார் அனுப்புவாங்க? அம்மா, அத்தை, தங்கச்சியை தவிர்த்து வேறு யார் அனுப்புவாங்க? வைஃபோட பேர் சங்கவி. ஓகே, வேறு? அவ்வளோந்தான். சரி, இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இதுக்குள்ள வேறு யாரும் செஞ்சுருந்தாங்கடா? செய்ய மாட்டாங்களா? அவங்களதான் நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ நீங்கள் பெரும்பாலும் யாரை எதிர்பார்க்குறீங்க? அத்தையா, அம்மாவா, தங்கச்சியா? யாரா இருக்கலாம்? சங்கவி. இப்போ மாறிட்டீங்க. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போமா? ஆனால் அதை பார்த்தா ஏதாவது குழு கிடைக்கலாம். சரியா? சரி, ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது செஞ்சுருந்தாங்கண்டா? வாய்ப்பு இல்லை. சரி, ரிலேஷனில் வேறு யாராவது செஞ்சுருந்தாங்கண்டா? சரி, எத்தனை சகோதரம் இருக்காங்க உங்களுக்கு? ஒரே ஒரு சகோதரம் தான். ஒன்றோட சகோதரங்களில் யாராவது இருக்காங்க? அதில் யாராவது செஞ்சுருந்தாங்கண்டா? சின்ன ஆக்கள். அதனால அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கு. அப்படியா? சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரியா? ஓகே, உங்களுக்காக இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. என்னவா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரி, என்னவா இருக்கலாம்? பிரிச்சாதான் தெரியும். சரி, வாங்கி கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் என்னவா இருக்குன்னு. என்னவா இருக்கலாம்? பிரிச்சாதான் தெரியும். என்ன? சரி, எப்படி சொல்லி சமாளிக்கிறீங்க? ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். வச்சொன்று வந்திருக்கு. ஓகே, வேற? ஓகே 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 ஓகே. சரி, ஓகே. உங்களுக்காக இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு. லாஸ்ட் கிஃப்டில் யாருன்னு சொல்லி இருக்குது. சரி, இப்போ சொல்லுங்க யாரா இருக்குமென்னு. சங்கவி தான். எப்படி கெஸ் பண்ணுறீங்க? அதனால அவங்களா இருக்கலாம். அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரியா? சரி, இது என்னவா இருக்கும்? வைஃபை. அப்படியா வந்திருக்கு? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக பாக்கெட் வைஃபை வந்திருக்கு. சரி, அது மட்டும் இல்லை உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே? சரி, ஓகே. உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்ட். சரி, இதில் யாருன்னு இருக்கு. அதுக்கு முதல் ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்க்குறால சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அவள் தான். இல்லையே, 2 பேர் பேரில் வந்திருக்கு. 2 பேர் பேர். அவள் தான். ஷுவரா? சரி, ஓகே. ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ஹாப்பி பர்த்டே அப்பாஜின்னு சொல்லி உங்களுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு. சரியா? சரி, ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிஃப்ட்லேயே கண்டுபிடிச்சிருக்கலாம். உங்களுக்காக ஹார்ட் ஷேப்பில் கேக் வந்திருக்கு. சரியா? நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, உங்களுக்காக கேக், ஃபோட்டோ ஃப்ரேம், ட்ரெஸ், அதோட பர்ஃப்யூம், வாட்ச்னு சொல்லி இவ்வளோ அரேஞ்ச் பண்ணது உங்களோட ஒய்ஃப் சங்கவியும், அதோட உங்களுக்காக பாக்கெட் ரவுட்டர் அரேஞ்ச் பண்ணது மயூரி தங்கச்சி. சரி, இந்த 2 பேரும் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இந்த வருமானு சொல்லி? இப்படி வருமாண்டா? ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? ஓகே, பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம்? சரி, உங்களோட ஒய்ஃபும் தங்கச்சி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே.